வந்தன்னைக்கு காதல சொன்னா நல்லா போய்க்கிடுச்சு. அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்குறாளே. சும்மா செவனேன்னு கிடந்த இதயத்தை நீ பாட்டுக்கு போற போக்குல பராக்குன்னு வரண்டி விட்டு போயிட்டியே, என்ன நியாயம்? அது புண்ணாகி பொற பிடிச்சு புடுங்கி வெளியே போறதுக்குள்ள மரியாதை அதுக்கு ஒரு மருந்த போடு. மருந்தா? ஆமா, நீ நானும் ஒருத்தர் மனசால பரமாறிக்கிறவனாமா? என்னது? லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டரா? இது நடி கிலோ கணக்குல பண்டலா தர்ற? மாசம் மாசம் ஒரு பண்டில் தரேன். நல்லா மல்லாந்து படுத்து வாங்கு வாங்குன்னு படிச்சுக்கோ. இப்படி மாசம் மாசம் லெட்டரையே படிச்சுக்கிட்டா மத்த வேலையில எப்ப செய்யறது? பொங்கல் 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 அப்படியே கட்டின புருஷனை சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான். துரை எங்க? துரை ஆபீஸ்ல இருக்காரு. இவ யாரு? இந்த பொண்ணு யாரு? அஞ்சலி, என் மேல சந்தேகப்படாத. இந்த மனசுல ஒண்ணு தவிர வேற யாருக்கு இடம் கிடையாது. அது துரை சம்பந்தப்பட்ட மேட்டர். துரை சம்பந்தப்பட்ட மேட்டரா? ஆமா. ஏன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு ஓடுறா? ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவான்னு பயந்து ஓடுறா போல். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? ரவுடிங்க உன்னை கடத்தினாங்களா? ஆமாண்ணே. ஏய், இவங்களா பாரு. ஐயோ ஆமாண்ணே. இவங்க எப்படி இங்க? இவங்கெல்லாம் என்னுடைய ஆளுங்கதா. நீங்க போலாம். சரிங்க. அம்மா, நீ எப்படி தப்பிச்சே? அது வந்துன்னு. அவன் பேர் பிரகாஷ் இல்ல? எனக்கு தெரியும். நீ முதல்ல அவனை மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ண போவே. அவனை பத்தின எல்லா டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சது. நல்ல பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. ஆனா உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஏய் திருடி, அம்மாவுக்கு தெரியுமா? அவரோட அப்பா அம்மா கிட்ட கூட பேசிட்டாங்க. அவ்வளவு தூரம் போயிருக்கா? தங்கச்சியா? சக்களத்தியோட பயந்துட்டேன். அந்த துரை மேட்டர்ல நீங்க ஏன் ஸ்டைல ஃபாலோ பண்ண கூடாது? புரியலையே. அவனுக்கு எதிரா சாட்சி கால் தேடி அலையறீங்களே, இது தேவைதானா? அவனை தூக்கி உள்ள போட்டு தீ மிதிக்கிற மாதிரி மிதின்னு மிதிச்சு தலைகிளையா கட்டி தொங்க விட்டு தோல் உரிச்சோம்னா உண்மை ஒத்துட்டு போறான். பாப்பு சூப்பர் பாப்பு. சிங்கம்ல நாயுடு 302 கோவிந்தசாமி சார். துரைய அடிச்சு நடுத்துறல எடுத்துட்டு வந்து ஒரு செல்ல போட போறாராம். சார்ட்ட போயிட்டு வாங்க. ஐயோ சார், நானா? சார் இதுக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு போடா, நான் வெளியில ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கலாமே சார். புரியுதுல்ல? கொஞ்சம் மூடு. அவனை எங்க தட்டினா எப்படி விழுவான்னு ஒரு ஸ்கெட்ச போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. கைய கொஞ்சம் எடுக்கறியா? இது பப்ளிக் பார்க். இனிமே நான் யாருக்கு பயப்படணும்? உங்க அம்மா கிட்டே நம்ம லவ் மேட்டர் சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஓஹோ, அந்த திமிர்ல தான் இந்த ஆட்டம் ஆடுறியா ராஜா? அஞ்சலி நானும் லவ் பண்ற விஷயத்தை பிரதர்ட்ட சொல்லிட வேண்டியதான். பொறாமையில பொசுங்கட்டும். வடது ரூம் தென் ரூம் சேர்ந்து பாத்திருக்கியா? இல்ல. இங்க சேர்ந்துடுச்சு. புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப, அணைச்சு பாத்திருக்கியா? இங்க அணைச்சிடுச்சு. வெள்ளியும் வெங்கலமும் கலந்து பாத்திருக்கியா? இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கடமட 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 உருண்டுகிட்டு கிடக்கு. பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. இருந்தாலும் எஸ்டா 2 பிட் இருக்கு, அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் பண்ணிக்க. ஏய் நீ எங்க இங்க? ஏய் நீ எங்க இங்க? நான் துரைய பார்க்கணும். துரைய நீ பாக்குறதா? அது முறை இல்லையே. நீ எதுக்கு துரைய பார்க்கணும்? நான் நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன். நானும் லவ் மேட்டர் சொல்லத்தான் வந்தேன். நான் சொல்லியே அவன் கேட்கல, நீ சொல்லியா கேட்க போற? நான் சொன்னா கேப்பாரு. கேப்பாரு கேப்பாரு.
கேப்பாரா? கேப்பாரு. ஐயோ, நம்ம லவ் பத்தி சொல்றதுல நம்மள விட ஸ்பீடா இருக்காளே. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. என்ன கட்ட விளையாட்டு இருக்க? இல்லப்பா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் விசிறிக்கிட்டு இருந்தேன். ஒத்த வரலாட்டுனா எப்படி காத்து வரும்? லூசு பையல. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? வடதுருவோம் தென்றுவோம், புயல் தென்றல் வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டு பார்த்தா? ஏய், வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? ம் ம் ஏய், என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பட்டு நடத்திட்டு இருக்க. யோ, உனக்கு வணக்கம் போட நீ என்ன பெரிய கவர்னரா? பட்டாணி தின்னுகிட்டு இருக்கேன்டா பரதேசி. பட்டாணியா? ஏ, பட்டாணி இப்படியா திம்பாங்க? அங்க இருந்து வர்றவனுக்கு பூரா வணக்கம் சொல்ற மாதிரி திங்கிற. பட்டாணி தின்ன பூரா நான் புடுங்க. என்னது? என்னங்க? ஐயா, நான் ஒரு அனாதை. எனக்கு பக்கவாதம் வந்ததுனால வீட்டு பக்கம் வராதேன்னு என் பையன் வீட்டை விட்டு விரட்டிட்டான். முதலாளிக்காக வெயிட் பண்ணும்போது பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பட்டாணி சாப்பிட்டீங்கன்னா பல்ல விட பேக்குறான். ஏய், ஆதரவு கேட்டு வந்தவங்களை அடிக்கிறியே, அறிவில அவனுக்கு? வாங்க, இனிமே எங்க இருங்க, வாங்க. ஓ, இவ்வளவு இருக்கா? வாய் மூடு. ஆதரவு கேட்டு வந்தவங்களை அடிக்க போறியா? அறிவு இருக்கா உனக்கு? யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலையை பாரியா. சூப்பு. டேய், முழு பேரை சொல்லு. சூப்பு கீப்புன்னு சொன்ன கையோட சூப்பு வச்சு குடிச்சிருவேன். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணணும், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணணும்? நான் ஒண்ணு உனக்கு விஷ் பண்ணல, பட்டாணி தின்னுட்டு இருக்கேன். அட கரும முடிச்சவனே, அனாதை கிட்ட போய் பட்டாணி அடிச்சிருக்க அல்பம். ச்சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அனாதை பட்டாணி என்ன திங்கவா கூடாது? வணக்கண்ணே. இதேதான் நான் பண்ணேன். என்னை அம்புட்டு பேரும் கேவலப்படுத்திட்டு போறான். இப்ப ஒவ்வொருத்தனா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், நான் உனக்கு வணக்கம் சொல்ல, பட்டாணியை தின்னுகிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுறேன், இதே எட்டி பாக்குற? தின்னுட்டு போடா. மணினே, தம்பி, இவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு நாள் ரூம் கொடுங்க. சரி. அப்பா, ஐயே, இதுவா உங்க ஒப்பன்? இல்ல, இவரு என் அப்பா மாதிரி இருந்தாரு, அதான் சொன்னேன். அப்பா மாதிரியா? தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பான்னு சொல்லிட்டேன். அந்த குத்தத்துக்காக இந்த ஆள் இங்க இருக்கிற வரைக்கும் அப்பா மாதிரியே கவனிச்சுக்கணும். என்ன என்னது? பெண்டு. ஒழுங்கா இருக்கணும், இல்ல எல்லா பாட்டும் பெண்ட் ஆயிரும். அப்பா, இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலம்மா. சரி, நீங்க யாருன்னு காட்டிக்காதீங்க. காட்ட மாட்டேனே, அதனாலதான் மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். அடடோ, ஒரிஜினல் விஷயமே சகிக்காது. ஆனா அம்மா வராங்க. ஏய், அவன் எதுக்காக வந்திருக்கான்னு கேளடி. மா, நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வர வெள்ளிக்கிழமை நம்ம சுஷிலாவுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஒரு அண்ணனா எனக்கு தான் முதல் தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, இந்த பாருமா, இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம். நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் 4 பேர் பேசுற மாதிரி நல்லபடியா நடக்கணும். அப்படி நடத்துறது அண்ணனா என்னுடைய கடமை. இப்ப நீ எதுவும் பேசாம நான் கொடுக்குற இந்த பணத்தை வாங்கிக்க. தயவு செய்து மறக்காதே. இந்த அவளை பெத்து வளர்த்த எனக்கு அவ கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு தெரியும். ஒரு ரவுடிய நம்பி என் மகளை நான் பெத்துக்கல. உன்கிட்ட கையேந்தி தான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்படி ஒரு கல்யாணம் அவளுக்கு தேவையில்லை. அவ உன்னுடைய பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவனுடைய தங்கச்சிங்கிறது மறந்துடாத. என்னமோ ஒரு எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப அவன் மேல அன்பு பாசம் எதுவும் வைக்கூடாதுங்கறியா? கத்தாத. நீ கத்தின அடங்கி போறதுக்கு நான் ஒண்ணும் உன் அடியாள் இல்ல. இப்ப சொன்னீங்க அன்பு பாசம், உண்மையிலே உனக்கு அதெல்லாம் இருந்தா அண்ணங்கிற உறவோட மகங்கிற உறவோட இந்த கல்யாணத்துக்கு நீ வராத. இதையும் மீறி இந்த பணத்தை நாங்க வாங்கணும்னா எங்க பணத்தை தான் நீ போதுமா? போதும், ரொம்ப சந்தோஷம். நில்லு. மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகதான்னு சொல்லியிருக்கேன். நானும் அப்படித்தான் நம்புறேன். நீயும் அப்படி நடந்துகிட்டா நல்லது. ஓகே, பை பை. சார் வாட்டர். Thank you. ஹலோ, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. ஏதோ ஒரு கம்பெனி, அந்த முதலாளி பாக்குறதுக்கு நீ போய் வெயிட் பண்ணுமா? 2 ஆளுகளை விட்டு தூக்கிட்டு வர சொல்லுவியா? அதை விட்டு போட்டு
அண்ணே இது என்னுடைய சொந்த வேலை, நான் தான் வந்து செய்யணும். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு செலவானாலும் இதை முடிச்சுட்டு தான் வரும். ஓகே சார். மிஸ்டர் துரை, எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார், நீங்க இங்க? நீங்க என்ன இங்க இருக்கீங்க? இதுவும் என் கம்பெனி தான். அன்னை இல்லம் துரைன்னு சொன்ன உடனே யாரும் நினைச்சிட்டேன். ஆனா இங்க எந்த தப்பு தண்டாவும் நடக்கலையே. எப்படி இருக்கீங்க? லாபத்துக்காக பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மனுஷனாக்கிட்டீங்க. இன்னைக்கு என் ஃபேக்டரியில தொழிலாளர்கள்லாம் சந்தோஷமா வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? எம்டி உன்னை மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காரு. ப்ரமோஷன்? ரியலி? நிஜமாப்பா? ஓ காட். ஏய் கங்க்ராட்ஸ். Thank you. மச்சான் வாழ்த்துக்கள்டா. Thank you. May I come in, sir? யா சார் என்ன சார் திடீர்னு என்ன மேனேஜரை ப்ரமோட் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. ஏன் எக்ஸைட் ஆகுற? அதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை இப்ப கொடுக்குறேன். இல்ல சார், திடீர்னு காரண காரியம் எல்லாம் கேட்காத. உனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு சொல்லாத. துரைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு சொல்லு. சார் இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது சார். அப்புறம் சார், வர 20ஆம் தேதி எனக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வந்து கல்யாணத்தை நடத்தி தரணும். Sure, my boy. அப்பளே முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிடுத்து. இரு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னப்பா என்னாச்சு? ஒரு முக்கியமான விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டோம். அவர் எப்ப வருவாரோ? நல்ல நேரம் முடிய போகுதுப்பா. இல்லைங்கம்மா, அவர் எப்ப வராரோ அதான் எங்களுக்கு நல்ல நேரம். வந்துட்டாரு. Excuse me. Give me a second. ஓகே. வாங்க சார். வணக்கம் வணக்கம் வாங்க. வாங்க. சார் இருக்கட்டும், உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா அப்பள தம்பி வர மாட்டாரு நினைச்சீங்களா? விஜயனுக்கு வில்லு, தம்பிக்கு சொல்லு. சொல்ல மாற மாட்டாரு. ஐயா தம்பி, தாலி உங்க கையால கொடுங்க. கெட்டி மேடம். இது என்னுடைய சின்ன கிஃப்ட். விஷ் யூ ஹேப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னம்மா இப்ப சந்தோஷமா இருக்கா? சார், இவங்க என் அம்மா அப்பா. வணக்கம். இவங்க என் மாமியார். வணக்கம்மா. இவர் பேரு துரை. பேர்ல மட்டும் இல்ல, மனசுலயும். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சாதாரண ஆளு. நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா உங்களை பத்தி ஊரே பெருமையா பேசுது. எங்க அம்மா மாதிரி இருக்குங்க. உங்க மகனா நினைச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நான் கூப்பிட்டதுக்காக நீங்க வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வரேன். வாங்க சார். வரேம்மா. ஏப்பா, நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றியே, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? என்னையே கூப்பிடல. அப்புறம் ஏன் போன? கூப்பிட்டாங்க, போனேன். இப்ப கூப்பிடல என்ன? ஆமா, கூப்பிடல. என்னப்பா குழப்பற? கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கிறது உண்மை, கூப்பிடலங்கிறது உண்மை. ஆஹா, புரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிடலைங்கிறக்காக ஏதேதோ சொல்லி குழப்புற, அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். இனிமே நான் உன்னை எது கூப்பிட்டாலும் நீ வரப்படாது. அதனால இப்ப இருந்து நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நம்ம 2 பேருக்கு நல்லது. இது வர ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுறது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்ல. போய் காய்கறி வாங்கிட்டு வா. காய்கறி வாங்க காசு வாங்கிட்டு வாடா, அப்புறம் பார்க்கலாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா வாங்கடா டேய். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை எல்லாம் சத்தம். என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளிய வாச்சும் பாப்போம். என்னங்கறாது?
அழுகின தக்காளியை வச்சிருக்க. என்னையா அது? முட்டை கொசை வைக்க சொன்னா பிஞ்ச கொசை வச்சிருக்க. இது கருணக்கிழங்கு இல்ல, கருங்கல்லு. அழுகினது. ச்சே. இனி என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க. இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா? ஆமாண்டா. என்ன காக்கான்ட்டு மேல பாக்குறான்? ஹலோ, பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். நெக்ஸ்ட். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இது எந்த ஏரியா? ஏன் ஏரியாடா? என்ன ட்ரமுக்குல இருக்கிற? பேசாத. என்னையா துவைக்கிற? அட பாவியலா, மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க. இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்கள ஐயா. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கா. நீ நடந்தா நடையல்லது என்னது ரவுண்டா. நில் கவனி செல். நின்னாச்சு, கவனிச்சாச்சு. ஏய், திரும்புற இடத்துல என்ன சிக்னல்? என்ன போட்டிருக்கு? திரும்ப முன் சிக்னல் செய்யவும். அதான் வா. திரும்பும் முன் சிக்னல் செஞ்சாச்சு. தேங்க்யூ. இப்ப கன்ஃபார்ம். என்னடா சொல்ற? என்னை ஓயாம அடிச்சு பாக்குற மாதிரி தொட்டேன்னு என்ன அர்த்தம்? என் நேரமும் என்னை தொடணும்னு அர்த்தம். அதுக்கு நான் இப்ப சம்மதிக்க மாட்டேன். அப்படி நீ என்ன தொடரா இருந்தா www.inr.com. சரியான லூசு. அப்பா, ஊருல போற வரண்ட அடி வாங்காம அவன் ஒரு ஆள்கிட்டே அடி வாங்கி சமாளிச்சிருந்தா சாமி. யாரது? நல்லா தானே போயிட்டு இருக்கு. அவளேதான் இந்த அஞ்சலி துரை லவ் மேட்ரு கப்சான்னு நினைக்கிறேன். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேம்மா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நமக்கு ஏன் சந்தேகம்? துரைகிட்டே கேட்டுருவோம். சரிதா, மேல போற கேஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையில பல்லாங்குழி விளையாடிடுவாங்க போல இருக்க. என் கழுவிகளா, அஞ்சலியும் துரையும் லவர்ஸா லேதான்னு தெரிஞ்சுக்க உங்க காதுக்குள்ள ஒரு குறைச்சல். கவலைப்படாதீங்க, அந்த மேட்டரை நான் ஓபன் பண்றேன். எப்படி? அப்படியே ஜூம் பண்ணு. எது ஜூமா? நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறேன். இது ஒரிஜினல் இல்ல, கிராபிக்ல ஏதோ கோல்மால் பண்ணி இருக்கிறான். ஏய், யாரு பெர்மிஷன் கேட்டு லேப்டாப் ஓபன் பண்ணீங்க? கோச்சுக்காரமா, இவங்க எல்லாரும் அஞ்சலிக்கும் துரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்காங்கிற சந்தேகத்துல கிளம்பிட்டாங்க. நான் தான் அடக்கி உட்கார வச்சு இத காமிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, துரை அங்கிளை நீங்க முதல்ல எங்க பாத்தீங்க? கண்ணகி கரெக்டா போட்ட லாக்கு. சொல்லு. அவ்வளவுதானே? சொல்றேன். ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ யாரோ என்னையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். யாரு? அவர்தான். அப்புறம் என்னாச்சு? கிட்ட வந்தாரு. வந்து உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்தாரா? தெரியல, ஆனா பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருப்பான்? யோ, இங்க பாரு. ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்லு, இல்ல தட்ட தூக்கிட்டு பின்பக்கமா போ. அதை விட்டு வாய்க்கு நேரம் காட்டி காட்டி ஏன் அப்படி அலக்கழிக்கிற? மூதேவி, என் மூவ்மெண்டே அப்படித்தான்டா. மூவ்மெண்டே அதானா? மறந்து போச்சு. சரி, அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? உனக்கு ஹெல்ப் சொல்லு. இங்க அஞ்சலின்னு ஒரு சூப்பர் பிகர் தெரியுது பத்தியா? அதை எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறியா? அஞ்சலியே நான் கரெக்ட் பண்ணமா? உனக்கு இல்லையா, எனக்கு கரெக்ட் பண்ணி விடு. யாருக்கிட்ட என்ன கேக்குற நீ? என்னையா ஓ மகளை கேட்ட மாதிரி கொந்தளிக்கிற? இந்த பாரு, நீ அவளை எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டினா ஓ வயசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பிகரை உனக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன். இந்த தட்டபடி போட்டாங்க, தூக்கி பிடி. ஏன் அப்படி மாத்தி மாத்தி குத்துற நீ? டேய், தொலைச்சு விடுவான் படுவா. இரு இரு இரு. ஆமா, உனக்கு ஒரு கை விளங்காதுல? ஆமா. இது இல்லையா அந்த கை? எனக்கு தெரியும்டா. போடா, குடுறா தட்ட. மத்த நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு. நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுதே.
இனிமே என்னால வேஷம் போட முடியாது. உண்மையிலேயே கை கால் இப்படி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னது வேஷம் போட்டீங்களா? முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். இங்க இருக்காளே அஞ்சலி, அவ அனாதை இல்ல, என் பொண்ணு. ஏன் இப்படி பண்ண? உன்னதானே கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? காதலுக்காக போய் சொன்னது தப்பு இல்லையே. இவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாப்பா. நீங்க அஞ்சலி ஆண்டிய வெளியில அனுப்புனீங்க, நாங்க நாளையில இருந்து சாப்பிட மாட்டோம். அவளை நீ ஏத்துக்கலைன்னா நாங்க எல்லாரும் வெளியில போயிருவோம். அப்பான்னு ஒருத்தர் இருந்தோம், தன்னை அனாதைன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கானா, உன்னை எந்த அளவுக்கு அவன் நேசிச்சிருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. என்ன தம்பி எதுவுமே சொல்லாம போறீங்க? இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்க ஏத்துக்கலைன்னா எனக்கு அஞ்சலி பிடிக்கலன்னு நான் யார்கிட்டயும் சொல்லலையே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன பாட்டி? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா ஐயனாரே. எதுக்கு ஸ்வீட்டு? நம்ம அஞ்சலி லவ் மேட்டரை ஓகே பண்ணிட்டா. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கே இப்பதான் தெரியும். என்ன தெரியும்? அஞ்சலி துறையை லவ் பண்ற மேட்டர். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. ஐயனாரு, யாரு? எங்க லவ்வுக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி அண்ணா. அண்ணாவா? அடி பாவி மகளே, செய்யறதையும் செஞ்சுவிட்டு அண்ணா பெரியாரு எம்ஜிஆர் காமராசர் போறாளே. உன்னைய துள்ளி விளையாடுற புள்ளிமானா நினைச்சடி. ஆனா நீ என்னைய தண்ணிய தெளிச்சு விட்டு ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உள்ளுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறேடி. மாமா. யாரு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. தூக்குங்க. தூக்குறேன்டா. என்னம்மா? மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. சிறுக 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 ஒவ்வொரு புள்ளா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். அசந்த நேரம் பார்த்து அதை ஆட்டைய போட்டு அந்த கூட்டுக்குள்ள இன்னொருத்த குடி போயிட்டானே. இது என்னடா நியாயம் ஆண்டவா? பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. ஹாய் ஐயனார். இதுல ஒன்னும் குறைச்சல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பன்? நீயா நண்பன்? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. ஏய், என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி, ஓப்பனா சொல்லு. நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளத ஓப்பன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. ஹேய், வாங்க மாப்பிளே. என்னம்மா திடீர்னு? அண்ணா, எங்க 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்ன 3 பேரு? உங்க தங்கச்சி அம்மா ஆக போறா. மை காட், அப்ப நான் மாமா போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்வீட் ஸ்வீட் எங்க? கொண்டு வந்திருக்கேன். அம்மா, உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மாறணும்னு சொல்லிட்டு இருந்த, மாற வேண்டியவன் நான் தான் உணர்ந்துட்டேன். சொல்லி திருந்தாதவங்கள நீ அடிச்சு திருத்தி இருக்கிற. என் புள்ள எப்பவும் வாத்தியார் தான். எத்தனை பேரை நீ தாய் மாதிரி பாத்துக்கிற. என்ன மன்னிச்சிருப்பா. என்னமா பேசுற? முதல்ல அஞ்சலி, பின்னாலேயே அவங்க அப்பன், அப்புறம் அவன் தங்கச்சி, தங்கச்சி புருஷன், அப்புறம் அம்மா. என்னத்த இனி இந்த ஆசிரமத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம். பேசாம நம்ம ஊரை பக்கம் போயிட்டு வந்துட வேண்டியது.